Hi guys, welcome to our channel. 6th standard mathsல second lesson exercise 2.1 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய சம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக மார்க் எடுக்கலாம். மேக்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சம் இல்லாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்ருக்கோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்படி இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி இந்த சம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 2.1ல் எல்லா சம்மையுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக சொல்லியிருக்கோம். நீங்கள் போய் நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 11th சம், வேரியபிள் மேக்ஸ் தட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வளன்னு நான் சொல்லித்தரதா இல்லை, ஈஸியாக சொல்லித்தரேன். வேரியபிள்ன்றது வந்து ஒரு நிலையாக நிற்காது. ஓகேங்களா, வேரியபிள்னால் ஒரு நிலையாக நிற்காது. அதனால் இட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும். அதோட வேல்யூ எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும், ஒரு நிலையாக நிற்காது. அதனால் ஆன்சர் வந்து கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து வேரியபிள் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க, த நம்பர் ஆஃப் டேஸ் இன் W வீக்ஸ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை டேஸ்ன்னு அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலாக நமக்கு வேறு W அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நான் ஈஸியாக சொல்லித்தரேன். 1 வீக்குக்கு 7 டேஸ் இருக்குங்களா, 1 வீக்குக்கு டோட்டலி 7 டேஸ். ஆமாங்களா, 7 டேஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எத்தனை டேஸ்ன்னு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க வேல்யூவோட மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கிடைக்கும். ஆமாங்களா, இப்போ இங்கே பாருங்கள், 7W தான் ஆன்சரு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன் எ வீக் வந்து 7 டேஸ். ஓகேங்களா, 7 போட்டாச்சு. அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ W. ஓகேங்களா, அதனால் 7 into W அப்படின்னு பண்ணுவோம். இதை ஷார்ட் ஃபார்மாக கூட எழுதலாம், 7W அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா, இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து நான் போன வீடியோவிலே போஸ்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸசைஸ் 2.1ல் 6th and 7th சம்லலாம் கூட நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் இந்த சம் நான் சொல்லித்தரது எல்லாமே புரியும். ஓகேங்களா, மொத்த வீக்ஸ் வந்து அதாவது W வீக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக் வந்து 7 டேஸ். ஓகேங்களா, 7 டேஸ் இன்ட்டு வீக் Wவோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. நான் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு, ரொம்ப கஷ்டமாலாம் வேண்டாம். மொத்த வீக்ஸோட 7 வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த சர்க்கிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க சர்க்கிளில். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, நான் ஈஸியாக சொல்கிறேன். 2க்கும் 4க்கும் நடுவில் எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2க்கு அப்புறம் 3 4. ஓகேங்களா, +2 நம்பர் ஆட் பண்ணதுனால தான் நமக்கு இங்கே 4 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், 4க்கும் 7க்கும் எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4க்கு அப்புறம் 5 6 7 3 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, +3 பண்ணதுனால தான் நமக்கு 7 கிடச்சிருக்கு. இப்போ 7க்கும் 11க்கும் எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 8 9 10 11 5 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாங்களா, 5. இப்போ 11க்கும் 16க்கும் எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே 4. ஓகேங்களா, 7க்கு அப்புறம் 8 9 10 11 4 நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ 11க்கும் 16க்கும் 5 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 11க்கு அப்புறம் 12 13 14 15 16 5 இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா, அதனால தான் +5. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், 16 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் ஆட் பண்ணால் இந்த இடத்துல ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. நான் ஈஸியாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 2 3 4 5 இருக்கா, 5க்கு அப்புறம் என்ன வரும், 6 வரும். நீங்கள் +6 ஆட் பண்ணிக்கோங்க. 16 + 6 என்ன வரும், ஆன்சர் 22 வருங்களா. அதுதான் எக்ஸோட வேல்யூ, 22 தான் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, நான் ஈஸியாக சொல்லிட்டேன். 2 3 4 5 6ஓட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 22 தான் இந்த இடத்துல ஆன்சர் வரும். ஓகேங்களா, இப்போ 14th சம் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் ஒய் இன் ஒய் + 7 = 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு
நம்ம ஆட் பண்ணோம் 7ஓட ஆட் பண்ணோன்னா நமக்கு 13 கிடைக்குது. அது எந்த நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. 5ஓட 7 ஆட் பண்ணால் 13 வருமா? வராது. ஓகேங்களா? இப்போ 6ஓட 7 ஆட் பண்ணால் 13 வருமா பாருங்கள், கண்டிப்பாக வரும். 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேங்களா? 6 + 7 13. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? ஒய் இருக்கிற வேல்யூவில் இந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி 7ஓட ஆட் பண்ணும்போது 13 வருதான்னு பாருங்கள். 13 வரலன்னா விட்டுருங்க. எந்த நம்பரோட ஆட் பண்ணும்போது 13 வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ 6 + 7 நம்ம ஆட் பண்ணோன்னா 13 வருது. ஓகேங்களா? இப்போ 15th சம் பாருங்கள். 6 less to n gives 8 is represented as dash அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஈஸியாக பாருங்கள். லெஸ்ஸுனாவே என்ன அர்த்தம்? மைனஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? லெஸ்ஸுனாவே மைனஸ்ன்னு அர்த்தம். லெஸ் டூ அப்படின்னு கொடுத்துட்டாவே பக்கத்தில் இருக்கிற வேல்யூவை நம்ம முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? லெஸ் டூ அப்படின்னு கொடுத்துட்டா அந்த வேரியபிளை நம்ம முன்னாடி போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? n - 6. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? லெஸ் தென் லெஸ் டூ அப்படி கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை மைனஸுக்கு அப்புறம் போடணும். ஓகேங்களா? கிவ்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்களா? கிவ்ஸ்னால் ஈக்குவல் டு என்ன கொடுக்குது? கிவ்ஸ்க்கு அப்புறம் 8 இருக்குது. ஓகேங்களா? எந்த ஃபார்மில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. n - 6 = 8 தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லெஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லெஸ் டூ அப்படின்னு கொடுத்ததுனால n முன்னாடி போடுறோம், 6 பின்னாடி போடுறோம். கிவ்ஸ்னால் ஈக்குவல் டு, கிவ்ஸ் என்ன வருது ஆன்சர்? 8 வருதுங்களா? அதனால் நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் 8 போடுறோம். அவ்வளோதான். வேறு எதுனா உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய சம்ஸ் நம்ம இதுக்கு மேலே போஸ்ட் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. புரியலனா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக சம்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு புரியாத சம்ஸ் எல்லாமே நீங்கள் மேக்ஸில் சென்டம் அடிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நம்ம சேனல் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.